திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வீட்டுமனை பட்டா வழங்குவதில் ஏமாற்றிவிட்டதாக கூறி பொதுமக்கள் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அஜ்மீர் ராஜா இணைந்திருக்கிறார். அஜ்மீர் ராஜா, எத்தனை பேர் இந்த பட்டா வழங்குவதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரம் என்ன? சக்தி, பழனி கிரி வீதியில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு 2 சென்ட் இடம் வழங்குவதாக கூறி 1 சென்ட் 15, அதாவது 1.25 சென்ட் வழங்கிவிட்டு காலி வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்காங்க. இதில் வழங்கியதில் முறையீடு நடந்திருப்பதாக கூறி பொதுமக்கள் வந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் கிரிவீதி பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் இருப்பதாக ராதாகிருஷ்ணன் என்பவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் பழனி அடிவாரம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வந்து ஆக்கிரமிப்புகளும் முழுமையாக அகற்றப்பட்டு வருகிறது. அதில் சுமார் 200 குடும்பங்கள், அதாவது அண்ணா செட்டி மடம் என்று குறிப்பிடுவார்கள், அந்த இடத்தை நீதிமன்றம் காலி செய்ய வேண்டும் என ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த இடத்தை காலி செய்து மாற்று இடம் அந்த பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இது உத்தரவு வந்து நீதிமன்றம் வழங்கியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று மாலை தனியார் திருமண மண்டபத்தில் 2 சென்ட், அதாவது தாதநாயகப்பட்டியில வந்து 2 சென்ட் இடம் நிலம் தரும் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை வந்து அழைத்து வந்ததாகவும் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா 2 சென்ட் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போது 2 சென்ட்டுக்கு குறைவாக 1 சென்ட் அளவில் மட்டும்தான் வந்து காலி வீட்டுமனை பட்டா இருக்குது அப்படின்னு கூறி அந்த தனியார் திருமண மண்டபத்திலேயே வட்டாட்சியர் முன்னிலையிலேயே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கிருந்த அதிகாரிகளும் அரசியல்வாதியும் கிளம்பி சென்றுட்டாங்க. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் பழனி தாராபுரம் சிலையில வந்து சுமார் 200 மேற்பட்டோர் வந்து சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டு வராங்க. 2 சென்ட் இடம் தருவதாக கூறிவிட்டு அதிகாரிகள் எங்களை வந்து ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வராங்க. தற்போது தாலுகா அலுவலகத்தில், தாசில்தார் அலுவலகத்தில் தற்போது முற்றுகை போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வராங்க. இதற்கு ஒரு விடை காண முடியாத சூழலில் அதிகாரிகள் திண்டாடி வராங்க. விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.